பாத்தீங்க அப்படின்னா ஃபட்டாக் பே அப்படிங்கிற ஒரு லோன் ஆப்ஸ் தான் ரிவ்யூ பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அப் டு 20,000 வரைக்கும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லயே லோன் ஆஃபர் வந்து பண்றாங்க. ஜஸ்ட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு டீடைல் மட்டும் இருந்ததுன்னா போதும், ஈஸியா இதுல வந்து லோன் வாங்கிக்க முடியும். கிட்டத்தட்ட நான் இதுல வந்து ஒரு 5 டைம் லோன் எடுத்திருக்கேன். லோன் எடுத்து ரீபேமெண்ட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல உள்ள ப்ராசஸ் டீடைல் எல்லாமே உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளிகேஷனோட லிங்க்குமே வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட லோனுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணணும். அதுல பேசிக் டீடைல் தான் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நமக்கு எவ்வளவு அப்ரூவ் ஆயிருக்கு, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க, எடுக்கலாமா ஒர்த்தா இல்லையாங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் நவுன்னு இருக்குல்ல, இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நான் லோன் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 டைம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அகைன்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லோன் எடுக்கணும், அதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ வந்து ஆக்டிவேட் நவ் வந்து கொடுக்குறேன். இப்போ ஆக்டிவேட் நவ் கொடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோனுக்கு தான் வந்து ரீடைரக்ட் ஆகும். லோன் வந்து அப்ரூவ்டெல்லாம் ஆயிராது. இது எனக்கு அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் எனக்கு லோன் வந்து அப்ரூவ் ஆயிருந்தது. ஆனா எனக்கு கிடைச்ச அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 6,000 ரூபாய் மட்டும் தான் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா 5,000 ரூபாய் கிடைச்சது. அந்த 5,000 ரூபாய் எடுத்துட்டு ரீபேமெண்ட் வந்து பண்ணதும் 6,000 கிடைச்சது. 6,000 ரீபேமெண்ட் வந்து பண்ணதும் 7,000 ரூபாய் கிடைச்சது. இப்போ அதிகபட்சமான அமௌண்ட் நமக்கு 7,000 ரூபாய் வரைக்கும் லோன் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபட்டாக் பே அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது சொல்லிடுறேன். ஃபட்டாக் பே அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் பர்சனல் லோன் ஆப்ஸ் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் டைமே 1 மந்த் தான் வந்து கொடுப்பாங்க. கரெக்டா 1 மந்த்ல நீங்க வந்து அந்த லோன் அமௌண்ட் ரீபேமெண்ட் வந்து பண்ண அடுத்த ஃபிராக்ஷன் செகண்டே உங்களோட லோன் லிமிட் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த லோன் வந்து கிடைக்கும். மறுபடியும் நீங்க லோன் எடுத்து அடுத்த கரெக்டா 30 நாள் தான் டைம் தருவாங்க. அது 30 நாள்ல நீங்க கரெக்டா ரீபேமெண்ட் வந்து பண்ணி முடிச்சதுமே அடுத்தது 1,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி மறுபடியும் நீங்க லோன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீபேமெண்ட் வந்து பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ மட்டும் அதிகமா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து அதை விட அதிகம் தான். ஆனா இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க ஒரு மாசத்துல ரீபேமெண்ட் வந்து பண்றதுனால உங்களுக்கு வட்டி வந்து பெருசா தெரியாது. ஆனா வட்டி பாருங்க கிட்டத்தட்ட 36% வந்து வருது பெர் ஆனுவலுக்கு. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா லாங் டைமுக்கு நமக்கு வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்றது கிடையாது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் பர்சனல் லோன் தானே ப்ரொவைட் பண்றாங்க. 1 மந்த்ல நீங்க ரீபேமெண்ட் வந்து பண்ணிடுவீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வட்டி வந்து கம்மியா தெரியும். ஆனா இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஓவராலா ஒரு வருஷத்துக்கு கால்குலேட்டட் வந்து பண்ணும்போது 36% வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆடட் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இப்போ அதிகபட்சமா எனக்கு வந்து ஒரு 7,000 ரூபாய் லோன் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. இது எடுக்கணும் அப்படின்னா இதுல வந்து எவ்வளவு ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 660 ரூபாய் 80 பைசா இதுல வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க. இந்த ப்ராசஸிங் ஃபீ இங்க வந்து பாருங்க, இது பிரின்சிபல் அமௌண்ட், இது ப்ராசஸிங் ஃபீ. அந்த அமௌண்ட்டை கழிச்சு போக பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6,339 ரூபாய் 20 பைசா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். கீழே என்னோட பேங்க் டீடைல் எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு 4-5 டைம் எடுத்துட்டேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஜஸ்ட் இந்த 3 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஆக்செப்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஃபிராக்ஷன் செகண்ட்லயே இந்த அமௌண்ட் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிடும். அவ்வளவுதான். இதுக்கு மேல பெரிய ப்ராசஸ்லாம் வந்து கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் 5,000 ரூபாய் எடுத்து ரீபேமெண்ட் வந்து பண்ணிட்டேன். பண்ணதுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் ஆயிருச்சு, ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. சரி ஜஸ்ட் கிரெடிட் லிமிட்டை ஆக்டிவேட் தானே பண்ண சொல்லுது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆக்டிவேட் கொடுத்ததுமே என்னோட அக்கௌண்ட்டுக்கு மறுபடியும் 6,000 ரூபாய் லோன் எடுத்த மாதிரி கன்வெர்ட் ஆயிருச்சு. எனக்கு வந்து அமௌண்ட்டும் வந்து செகண்ட்ல கிரெடிட்டட் ஆயிருச்சு. அதே மாதிரி மறுபடியும் வந்துட்டு எனக்கு கிரெடிட் லிமிட் 6,000ல இருந்து நான் அதை வந்து ரீபேமெண்ட் பண்ணும்போது 7,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வரும்போது மறுபடியும் நான் அதை வந்து கிளிக் பண்ணேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 7,000 ரூபாய் லோன் அமௌண்ட் வந்து கிடைச்சிருந்து. அந்த 7,000 ரூபாயில 6,000 சம்திங் அமௌண்ட் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆச்சு. அப்போ 7,000 ரூபாய் லோன் எடுத்த மாதிரி ஆச்சு. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3-4 டைம் எனக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்டிவேட் கொடுத்தாலே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஆக்டிவேட் வந்து பண்ணல. மற்றபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா லீனியரா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு லோன் அமௌண்ட்டை பே பண்ணதும் அடுத்த லோன் கிடைக்கும், அடுத்த லோனை ரீபேமெண்ட் பண்ணதும் அதுக்கு அடுத்த லோன் கிடைக்கும். ஸோ இது வந்து கண்டினியூஸா நீங்க அதில் லோன் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா இதுல இருக்கக்கூடிய டிராபேக் ஒவ்வொரு லோன் எடுக்கும்போதும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 660 ரூபாய் அந்த ப்ராசஸிங் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி உங்க அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம போய்கிட்டே இருக்கும். பட் ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்துல வேணா இந்த லோனை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லயே வந்து ஈஸியா லோன் வந்து வாங்கவும் முடியும். ஆனா அந்த அளவுக்கு ஒர்த்தபிளான லோன் கிடையாது. ஒரு ஷார்ட் டேர்ம் லோன், உங்களுக்கு ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு லோன் ஆப்ஸ்ல லோன் எடுக்கணும் அப்படின்னா நீங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷன் பத்தின டீடைல் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல பேசிக் டீடைல் தான் ஃபில் பண்ணணும். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், உங்களோட
ஃபாதர்ஸ் மதர்ஸ் நேம் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து ஃபில் பண்ணி உங்களோட டேட்டாஸை உங்களோட பேன் கார்டு நம்பர் கொடுத்ததுமே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான லோன் அமௌண்ட் வந்து காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோ டெபிட்லாம் கிடையாது, டேரெக்டாக மேனுவலாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களால் கரெக்டாக ஆன் டைமுக்கு பே பண்ண முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.